இந்த நபரு தெரியாதனமா ஒரு இடத்துல கொட்டி வச்சிருக்கிற நியூக்ளியர் வேஸ்ட் வாட்டர்ல விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்குள்ள இருந்து வெளியில வந்து தன்னுடைய வீட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் பஸ்ல போக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தா அவருடைய வாய்க்குள்ள இருந்து ரத்தம் அப்படியே கருப்பு கலர்ல வெளியில வருது. அதுக்கப்புறம் அவரு வீட்டுக்கு போய் பெட்ல படுத்துறாரு. பார்த்தா அவருக்கு பயங்கரமா குளிர ஆரம்பிக்குது. அதனால அவரு அப்படியே குளிர்ல நடுங்கிக்கிட்டே படுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா மறுநாள் காலையில அவருடைய உடம்புல எந்த விதமான ப்ராப்ளமும் இல்ல, நார்மலா தான் எந்திரிக்கிறாரு. அன்னைக்கு அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பார்த்தா தெரியாதனமா 15வது மாடியில இருந்து அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாரு. அவர் விழுந்த உயரத்தையும் வேகத்தையும் வச்சு அவ்வளவுதான் அவரு காலின்னு பார்த்தா அவருக்கு ஒரு சின்ன அடி கூட படல. அவரு நார்மலா எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சு அவர் விழுந்த உயரத்தை நிமிந்து பார்த்துட்டு இவ்வளவு ஹைட்ல இருந்து விழுந்தும் நமக்கு ஒண்ணுமே ஆகலையான்னு சொல்லிட்டு அவரே அப்படியே ஸ்டன் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து எந்திரிச்சு தன்னுடைய வீட்டுக்கு ஓடியே போறாரு. எவ்வளவு தூரம்னா கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர். அதுல அவர் ஒரு இடத்துல கூட நிக்காம ஒரே மூச்சுல அசால்ட்டா வீட்டுக்கு ஓடி வந்துடுறாரு. வீட்டுக்கு போன பிறகு பக்கத்து வீட்டுல ஒரே சத்தம் போட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் நேரா அவங்க வீட்டு டோரை ஒரு குத்து குத்துறாரு. குத்துன குத்துல அவங்க வீட்டுடைய மெட்டல் டோரே உடைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் அவரு தன்னுடைய பவரை டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு மெட்டல் ராட் எடுத்து வளைச்சு பாக்குறாரு. பார்த்தா அது பேப்பர் மாதிரி ஈஸியா வளையுது. இவருடைய சக்தியை யூஸ் பண்ணி ஏடிஎம்ல போய் கொள்ளையடிக்கிறதுக்காக போறாரு. அப்போ ஏடிஎம் மிஷினையும் அசால்ட்டா கையோட புடுங்கிட்டு வந்துடுறாரு.